இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் காலை வேளையில் அவங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஓய்வு நாளிலும் கூட இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலும் கூட ஒரு விஷயம் எல்லாரும் எபேசியரின் நிருபம், புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ், எபேசியரின் எபிஸ்டல் ஆஃப் எஃபிஷியன்ஸ் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. ஒரு விஷயம் எல்லாம் கண்களை மூடி ஒரு விஷயம் மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போமா? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். ஒரு விஷயம் எல்லாம் கண்களை மூடி, தகப்பனே இந்த காலை வேளையில் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை கொண்டு என் தேவன் தாமே நீரே எங்கள் மூலமாய் செயல்படுங்க, எங்களோடு பேசுங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துக்கிறோம், எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே தொடர்ந்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தகப்பனே இருதயங்களுக்குள்ளாய் கிரியை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும்போது ஆதலால் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. வெள்ளிக்கிழமை இரவு நாங்கள் வாலிபர்களாய் நாங்கள் ஜெபித்து விட்டு கிட்டத்தட்ட அந்த வாலிபர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தொடர்ந்து நாங்கள் தேசத்துக்காக எந்த வார்த்தைகளும் சொல்லாமல் அந்நிய பாஷையில் மாத்திரம் 1 மணி நேரத்துக்கு மேலாக நாங்கள் ஜோமணி ஆண்டவர் அபரிவிதமாக எல்லாருமே ஊற்றப்பட்ட உடனே அதை முடிந்த உடனே தொடர்ந்து சங்கிலித்தோட ஜபத்துக்கு அதே வாலிபர்கள் மீண்டும் 1லிருந்து 2 வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு அவங்க 2 மணிக்கு படுக்க போனாங்க. நான் இந்த நாளில் எப்பயுமே பொதுவாக ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்றால், முக்கியமாக ஓய்வு நாட்களில் ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு 1-2 வாரங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர்கிட்ட என்ன பேச வேண்டும் என்பதை கேட்டு இந்த 2 வாரங்களும் என் மனதுக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருக்கும். என் மனதுக்குள்ளாக நான் சிந்தித்து கொண்டே இருப்பேன், யோசித்து கொண்டே இருப்பேன். அதே போல் ஒரு பகுதியை நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு வாரமாகவே நான் தொடர்ந்து என் மனதிலாக அசை போட்டு கொண்டே இருந்தேன், யோசித்து கொண்டே இருந்தேன். ஆனால் வெள்ளிக்கிழமை இரவு இந்த ஜபம் முடிந்தது பிறகு இந்த வார்த்தை எனக்கு தேவன் தந்தபடினால அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை முழுமையுமாய் நான் வாசிக்க தொடங்கினேன். வாசித்து முழுமையுமாக தியானம் பண்ணேன். காலைல 5 மணி ஆயிடுச்சு, மணி டிவோஷன் ஆரம்பிச்சாச்சு. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மள்கிட்ட பேச விரும்புகிறதான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் தெளிவாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. NKJV வெர்ஷனில் therefore be imitators of God as dear children. imitators of God. இதில் தேவனை பின்பற்றுகிறவர்களாக்கின்னு சொல்லியிருக்கு தமிழ் பைபிளில். ஆங்கில வேதாகமத்தில் இமிட்டேட் பண்ணுறதுன்னா தேவனை அப்படியே பிரதிபலிக்கிறது. தேவனை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம், சிறு பிள்ளைகள் வளர்ந்து சிறு பிராயத்தில் வரும்போது சொல்லுவோம், அப்படியே அவங்க அப்பாவை என்ன பண்ணுறான், பிரதிபலிக்கிறான், அப்படியே அவங்க அம்மாவை பிரதிபலிக்கிறான் என்று சொல்லி நம்ம சொல்வது உண்டு. பாருங்க, அதே போல
தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக நீங்க மாற வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, எபேசு சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலே பார்க்கும்போது எபேசு பட்டணத்தில் உள்ள பரிசுத்த ஜனங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது, எழுதப்படுகிற ஒரு நிருபமாய் இருக்கிறது. அப்ப இந்த எபேசு ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம், தேவனை பிரதிபலிங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க, தேவனை பிரதிபலிங்க என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, நம்முடைய வீடுகளில், நம்முடைய இல்லங்களில், நம்முடைய குடும்பங்களில் ஒரு தகப்பன் தாயினுடைய எதிர்பார்ப்பு, என் பிள்ளை என்ன பண்ணணும், என்னை பிரதிபலிக்கணும். ஒன்றும் இல்லை, சமீபத்தில் ஏசிய ஆவடி சர்ச்சில் ஒரு டிபேட், அதாவது ஒரு பட்டிமன்றம் மாதிரி, இந்த சைடு பெற்றோர்களை அமர வைத்திருந்தாங்க, இந்த சைடு குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகளே உட்கார வைத்திருந்தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனார் சொல்கிறாரு, அப்போ அந்த அவங்களோட கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, பிள்ளைகள் உங்களுக்கு என்ன, பிள்ளைகள் உங்களுக்கு என்னவாக நீங்கள் கருதுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு பெற்றோரும் எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களுக்கு தேவன் கொடுத்த ஈவு, இப்படி ஒவ்வொரு காரியங்களாக சொல்கிறாங்க. அப்போ ஒரு தகப்பனார் சொல்கிறாரு, என்னுடைய பிரதிபலிப்பு, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய பிரதிபலிப்பு தான் அவன், நான் யாருன்னு என்பதை என் பையன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, என் பிள்ளை மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, என்னுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. இப்போ நம்முடைய வீட்டுகளையும் சில நேரங்களில் நம்ம சின்ன பிள்ளைங்க, நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் தப்பு செய்யும்போது, இல்லாட்டி தவறாகி நடக்கும்போது அவன் சொல்வது உண்டு. என்ன சொல்வது, நாங்களாம் இப்படி கிடையாது, நீ எங்களை மாதிரி கிடையாது என்று பெற்றோரே இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வது உண்டு. அப்போ பாருங்க, ஒரு பெற்றோரினுடைய காரியம் எப்படி இருக்கிறது, தன் பிள்ளை தன்னை பிரதிபலிக்கணும், நல்ல சுவாபங்களில் பிரதிபலிக்கணும், நல்ல சுவாபங்களை பின்பற்ற வேண்டும், நல்ல காரியங்களை நம்ம ஒரு பெற்றோர் செய்கிறதான நல்ல பழக்க வழக்கங்கள் என் பிள்ளைக்கும் வர வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே எதிர்பார்ப்பை உணர்ந்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க, தேவனுடைய பிரியமான பிள்ளைகளா இருக்கீங்க, தேவனை என்ன பண்ணுங்க, பின்பற்றுகிறதாய் மாறுங்க என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று எத்தனை பேருக்கு கை தூக்குங்க பார்ப்போம். ஆமென். நிறைய பேர் சந்தேகத்தில் தூக்காம என்ன கேள்வி கேட்டோன்னே தெரியாம நிறைய பேர் அப்படியே முழிச்சிட்டு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள், ஏசப்பாவுடைய பிள்ளைகள் என்றால் சொன்ன உடனே எல்லாரும் கை தூக்க வேண்டும். ஏன்னா நமக்கு அந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலே இந்த நிருபத்திலே பார்க்கும்போது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தர்லின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு புத்திர சுவிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். யார் மூலமாக? அதான் ஒரு தேவன் ஊழியர் சொன்னார், through his son we are made sons. அவருடைய குமார், ஒரே குமாரன் மூலமாக நாம் குமாரங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் ஒரே பேரான குமாரன் மூலமாக நீங்களும் நானும் குமாரனும் குமாரத்திகளுமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம வேதாகமத்தில் பல பகுதிகளில் பார்க்கலாம். இதில் நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. யோசித்து பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள் உங்க மேல சந்தேகப்பட்ட எப்படி இருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. வேத வசனம் பல காரியங்களை தெளிவாய் சொல்லுகிறது. யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம்
முதல் அதிகாரத்துல 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, யார் யாரெல்லாம் 12ஆம் வசனத்துல நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம், யார் யாரெல்லாம் அவர் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களா, யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருமே யாரா? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதே யோவான் 1 யோவான் நம்ம 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அல்லேலூயா. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய அன்பினால தேவன் நம்ம மேல வைத்த விலை, அவருடைய அன்பினால நம்ம அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். இன்னும் கலாத்திய நிருபத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது கலாத்திய நிருபம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால, அவரை நம்ம விசுவாசிக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இதே கலாத்தியர் அடுத்த அதிகாரத்துல பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம படிக்கும்போது 4ஆம் அதிகாரம் 7ஆம் ஆகையால் நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். அல்லேலூயா. பாருங்க, ஒரு காலத்துல நம்ம அடிமைகளாய் இருந்தோம். இந்த பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இந்த உலகத்துக்கு அடிமையா இருந்தோம், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அடிமையா இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருடைய சொந்த குமாரனின் மூலமாக இனி நீ அடிமையா இருக்கக்கூடாது, உன்னை நான் எப்படி மாத்துறேன்? புத்திரனாய் மாற்றுகிறேன், என்னுடைய சுதந்திரவாளியாய் மாற்றுகிறேன் என்று தேவன் மாற்றினார். அல்லேலூயா. நீங்க அதை மாதிரி தொடர்ந்து பல வசனங்கள் நீங்க படித்து கொண்டே போகலாம். நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது நம்முடைய அவருடைய பிள்ளைகள் என்று வேத வசனம் ரொம்ப திட்ட தெளிவாய் சொல்றார். அவரை விசுவாசிப்பதினால, அவர் மேல நம்பிக்கை வைப்பதினால, அவர் நம்மளை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தது, அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி தன்னுடைய குமாரன் மூலமாக நம்மளை மீட்டதுனால எல்லாத்துக்காகவும் நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய குமாரத்திகளுமாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. அதை தேவனே வாக்குரைக்கிறார். நீங்க பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சர்வ வல்லமையுள்ள தேவனே அதை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனே நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், தேவனே அதை அங்கீகரித்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளை தேவன் குமாரனாகவும் குமாரத்திகளாகவும் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த மைய வசனத்துக்கு வந்துடுவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்துடுவோம். அப்ப இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது, நீங்க பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. இப்போ நமக்கு தெரிந்து விட்டது, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய விசுவாசத்தினால, அவர் மேல வைத்த அன்பினால, அவர் நம்மளை மீட்டு எடுத்ததுனால, அவர் மேல வைத்ததான அளவில்லாத நேசத்தினால நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிற வசனங்களையும் நம்ம பார்த்தோம். இப்ப பாருங்க, இந்த பிள்ளைகளா இருக்கிற நாம் என்ன பண்ண வேண்டும்? தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனை இமிட்டேட் பண்ண வேண்டும், தேவனை பிரதிபலிக்க வேண்டும். இதை எப்படி நம்ம செய்ய போறோம்? இதை எப்படி நம்மளால செய்ய முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் இந்த 5ஆம் அதிகாரத்துல ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்ப்போமே ஆனால்,
வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பழியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தரை பின்பற்ற வேண்டும், ஒருத்தரை நம்ம அப்படியே பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னா அவருடைய நடக்கைகள் நமக்கு தெரிந்திருக்கணும், அவருடைய ஸ்வாபங்கள் நமக்கு தெரிந்திருக்கணும், அவர் எப்படி, அவருடைய வாழ்க்கை எவ்வாறு நடக்கிறது, அவருடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் என்ன பண்ணியிருக்கணும், அறிந்திருக்கணும். அப்படி அறிந்திருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த மனுஷனை அப்படியே நம்ம பிரதிபலிக்க முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு மனுஷன் இயேசு எப்படி நடக்கிறாரோ, இயேசு எவ்வாறு அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறதோ அதை போலவே நாமளும் என்ன பண்ண வேண்டுமாம், நடக்க வேண்டுமாம். அப்ப பாருங்க, ஒரு மனிதன் நடக்கும்போது அந்த அந்த பாதங்களுடைய அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், அடிச்சுவடுகள் என்ன பண்ணும், விழுகும். அல்லேலூயா. அப்படிதானே? நீங்கள் ஒரு வழியில் நடந்து போகிறீங்க, நீங்கள் வைக்கிற இடங்களுடைய அந்த இடங்கள் என்ன ஆகும், உங்களுடைய அந்த வழி தடங்கள் என்ன பண்ணும், விழுகும். அப்படிதானே? நீங்கள் ஒரு வெறுங்கால நடந்தாலோ இல்லாட்டி நீங்கள் செப்பல் போட்டு எதாவது போட்டு நடந்தாலுமே நீங்கள் நடக்கிற பாதைகளில் அடித்தளங்கள், அதாவது அடிச்சுவடுகள் விழுகும். அப்படி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது என்ன சொல்கிறாரு, அதை கூட வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷனுடைய நடவடிக்கைகள் தெரியணும், ஒரு மனுஷன் எப்படி நடக்கிறாருன்னு தெரியணும்னா அவர் நடந்த பாதையில் என்ன பண்ணணும், நாமளும் நடக்கணும். அப்படி ஏசப்பா நடந்ததுக்கு என்ன அடையாளம், அவர் வைத்து போனதான அடிச்சுவடுகள் அதற்கு அடையாளம். அல்லேலூயா. அப்ப இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அவர் மாதிரியை பின் வைத்து போனார். உங்களுக்கு ஒரு மாதிரியை, உங்களுக்கு ஒரு அடிச்சுவடை, உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை, உங்களுக்கு ஒரு ஃபுட் பிரிண்ட்டை என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் வைத்துட்டு போயிருக்கிறார். அப்போ நம்ம நடப்பதற்கு அது இன்னும் எளிவாக, இன்னும் அதை மாதிரியாக வைத்து அதை நடப்பதற்கு அது நமக்கு உதவுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அடிச்சுவடுகளின் பாருங்கள், இதே அடிச்சுவடுகள் பல வாக்கியங்கள், வசனங்கள் வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். இயேசுவை ஒரு மனுஷன் இயேசுவோடு கூட நடக்க வேண்டும் என்றால், இயேசுவை ஒரு மனுஷன் அவருடைய நடவடிக்கைகளை தானும் பின்பற்றி அவளை பிரதிபலிக்க வேண்டுமே ஆனால் அவருடைய அடிச்சுவடுகளை என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். பாருங்க, இப்போ ஒரு பெரிய மனுஷன் இருக்கிற ஒன்றும் இல்லை, இப்போ நம்முடைய வரைந்ததான முதலமைச்சர் கலைஞர் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் மரித்து விட்டார். இப்போ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி யார் வருகிறார், அவருடைய குமாரனாகிய இப்போ இருக்கிறதான முதலமைச்சர் என்ன பண்ணுறார், தொடர்ந்து செயல்படுத்துகிறார். அப்படி ஒரு மனிதனுடைய, அதாவது ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களுக்கு பிறகு அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததான மாதிரியை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அடிச்சுவடுகளாக பின்வைத்து போயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 5ஆம் அதிகாரத்தில் அதை ஒவ்வொன்றா நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதல் காரியம், என்னென்ன அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார், எதை நாம் அதில் நடக்க வேண்டும், எதை நம்ம பின்பற்றி நடக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பழியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதலாவது காரியம், அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் லவ். முதலாவது, எந்த ஒரு அடிச்சுவடை, எந்த ஒரு காரியத்தை நாம் பின்பற்ற வேண்டும், எந்த ஒரு ஏசப்பாவுடைய சுவாபத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் ஏசப்பாட்டு இருந்த அந்த அன்பை நம்ம பிரதிபலிக்க வேண்டும்.
அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அந்த அன்பில் வாக் இன் லவ், அந்த அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன், 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்ப 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. பாருங்க, இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போதே ஆதலால் தான் ஆரம்பிக்கிறது. ஏன் ஆதலால் ஆரம்பிக்கிறது? அது முந்தின வசனம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நீங்க ஒருவருக்கு ஒருவர் நீங்க மன்னிக்க வேண்டும். ஏன்னா ஆதலால் நீங்க ஏசப்பாவை, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தேவனை பின்பற்றுங்க. தேவனை செய்கிற காரியங்களை தேவன் எப்படி ஒருவர் மன்னித்தாரோ, ஏசப்பா எப்படி செயல்பட்டாரோ அதை நீங்களும் என்ன பண்ணுங்க, செயல்படுங்க என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இந்த நிருபத்தில் நம்ம முன்னாடி வரும்போது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர் உங்க மேல வைத்த மிகுந்த அன்பினால தான் முதலாவது நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க, அக்கிரமமாய் இருந்த உங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், ரட்சிப்புக்குள்ளாக ரட்சிப்பை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கிருபையினால் அவங்களை அலுவலச் செய்திருக்கிறார். தேவன் நம்ம மேல அந்த அன்பை அவர் செலுத்தாட்டி, தேவன் நம்ம மேல அந்த அன்பை வைக்காட்டி இன்னைக்கு நம்ம எப்படி இருந்திருப்போம்? அதே அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாருங்க, முன்னாடி நீங்க எப்படி நடந்து கொண்டீங்க, எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தீங்க, இப்ப எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கீங்க பாருங்க. முன்னாடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல இருக்கிறதான சுவாபங்கள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல இருக்கிறதான இந்த அந்தகாரத்தின் ஆவிக்கேற்றதான காரியங்கள் படி நீங்க நடந்து கொண்டீங்க. ஆனால் இப்ப தேவன் உங்க மேல வைத்த அன்பினால, தேவன் உங்களை அன்பினால உங்க மேல உள்ளதான கரைகள், உங்க மேல உள்ளதான குறைகள், உங்க மேல உள்ளதான அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மாற்றி என்ன பண்ணியிருக்கிறார், 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய கிருபையினால என்ன பண்ணியிருக்கிறார், உங்களை ரட்சிப்பை அருள செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஏசப்பாவுடைய வழி என்ன, ஏசப்பாவுடைய அடிச்சுபடி என்ன, நம்ம மேல் அவர் பாராட்டினதான அன்பு, வாக் இன் லவ். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறபடி அன்பில் நடந்து கொள்ளுங்க. நீங்களும் அன்பிலே என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்க. ஏசப்பா நம்ம மேல வைத்த அன்பினாலும் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளும் என்ன பண்ண வேண்டும், ஏசப்பாவை முதலாவது காரியம் நம்ம பிரதிபலிக்க வேண்டும் என்றால் அன்பை நம்ம நாட வேண்டும், அன்புல நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அப்பதான் முதலாக என்ன பண்ண முடியும், ஏசப்பாவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம பிரதிபலிக்க முடியும், நம்ம இமிட்டேட் பண்ண முடியும். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு, ஏசப்பாவுடைய அன்பு எவ்வாறு சொல்லப்படுகிறது? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் போது எல்லாத்துக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடியதான ஒரு மெய்ப்பனாய் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுவும் எப்படி சொல்லுகிறார், என் பிதாவினுடைய சித்தம். 18ஆம் வசனத்துல கடைசியில பாருங்க, இந்த கட்டளை என் பிதாவின் இடத்துல நான் பெற்றுக்கொண்டேன். இந்த கட்டளை யாரிடத்திலிருந்து, உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று ஏசப்பா சொல்லுகிறார்.
பாருங்க, தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கக்கூடியதான ஒரு மெய்ப்பன். பாருங்க, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக தன்னுடைய குமாரனையே தந்ததான பரமபிதா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நம்ம இன்னும் தெளிவாய் நம்ம படிக்கிறோம். இவைகள் எல்லாத்தையும், அதாவது தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக, நம்ம சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, தேவன் நம்ம மேல வைத்த இதுதான் அகாப்பே அன்பு. அதாவது விலை மதிக்க முடியாத, யாருனாலும் ஈடுகட்ட முடியாத அன்கண்டிஷனல். ஆண்டவர் அன்கண்டிஷனலா நமக்கு மேல வைக்கிறதான அன்பு. இப்போ பாருங்க, தேவன் இவ்வளோ அன்பு வைத்ததுனால ஒரு சாக்ரிஃபைஸ் லவ். தன்னுடைய ஜனம், நம்முடைய, அதாவது ஆடுகள், என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய குமாரத்திகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக, மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குமாரனையே தந்த தேவன். அந்த குமாரனும் என்னுடைய பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதே மாத்திரமே செய்ததான ஒரு குமாரனை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அன்பு எந்த இடத்துல வரும்போது அது என்ன பண்ணும்? அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். அன்புன்னு வரும்போது அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் அது விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன சகிப்புத்தன்மை இல்லாத சூழ்நிலை உண்டாகிறது. ஒரு சிறு சிறு காரியங்களுக்கு கூட நமக்கு என்ன உண்டாகல? ஒரு சகிப்புத்தன்மை உண்டாகலை. சிறு சிறு காரியங்களுக்கு கூட, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற, நம்முடைய குடும்பங்கள் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அன்பாய் செயல்படுகிறது கிடையாது. ஆனால் தேவன் பாருங்க, நம்ம மேலே வைத்த அன்புனால நம்முடைய பாவத்தை பாராமல், நம்ம மேலே வைத்ததான அக்கிரமங்களை பாராமல் நம்மளை மீட்டு கொண்ட தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் தெளிவாய் சொல்லுகிறார் 13ஆம் அதிகாரத்தில். ஏசப்பா யோவான் சுவிசேஷத்தில் ஏசப்பா தெளிவாய் சொல்லுகிறார் 13ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் 35ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்கிறதுனால நாம என்ன பண்றோமா? கர்த்தருடைய ஆண்டவருடைய சீஷர்கள் என்று என்ன கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய சீஷர்கள் என்று என்ன படுவோமே, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்ம என்ன படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அன்பிலே நம்ம தொடர்ந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனம், அடுத்த 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். இதே யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் திரும்ப இதே காரியத்தை மீண்டும் வலியுறுத்துகிறார். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அப்ப ஏசப்பா ஒரு அன்புக்கு ஒரு மாதிரியை காட்டுகிறார். ஒரு எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக இங்கே சொல்லுகிறார் நமக்கு. அப்ப அன்பிலே நடங்கள் என்று சொல்லும்போது ஏசப்பா நமக்கு வைத்திருக்கிறதான மாதிரி என்ன? ஏசப்பா நமக்கு எதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார் என்றால், நம்முடைய எதிரிகளை நேசிப்பது, நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நேசிப்பது, நமக்கு விரோதமாய் நடக்கிறவர்களை நேசிப்பது. இதுதான் ஆண்டவர் என்ன பண்றார்? அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்க அப்படி செய்தால் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், நீங்க அப்படி செய்தால் மாத்திரம்தான் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். இதே 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
அதாவது 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கு பாருங்க. தொடர்ந்து அதே நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து இன்னும் ரொம்ப திட்ட தெளிவாய் ஆண்டவர் பேசுகிற காரியங்களை பாருங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் எவ்வளோ தெளிவாகி சொல்லுது பாருங்க. 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் இந்த அன்பு உண்டாகிறது. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. ஒருவர் அன்பு செய்ய கடவும். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை என்ன பண்றான்? அறிந்திருக்கிறான். தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சுவாபத்தை, தேவனுடைய சுவாபத்தை, தேவனை நம்ம பின்பற்ற வேண்டும், தேவனை நம்ம பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அன்பிலே நடக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். மீண்டும் நம்முடைய வசனத்துக்கு வாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வாங்க. பாருங்க, அன்பிலே நம்ம நடக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் நம்ம 4ஆம் அதிகாரம் 32ல வாசித்தபடி, முதலாவது நமக்காக தீங்கு செய்கிறவர்களை, நமக்காக விரோதமாய் செய்கிறவர்களை நம்ம என்ன பண்ண வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அவங்களை முற்றிலுமாய் நம்ம மன்னிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ஏசப்பா எப்படி நமக்காக சிலுவையில் தன்னுடைய அதாவது பிதா எவ்வளோ அன்பு நம்ம மேலே வைத்திருப்பாரே, ஆனால் தன் சொந்த குமாரன் நமக்காக தந்து, நமக்காக ஜீவனை தந்த தேவனை போல அதே வழியில், அதே அடிச்சுவடுகளில் நாமும் பின்பற்றி என்ன பண்ண வேண்டும்? ஒருவருக்கொருவர் சகோதர அன்பை நம்ம என்ன பண்ண வேண்டும்? நிலைநாட்ட வேண்டும். அதில் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதே எபேசியர் புஸ்தகத்தில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். பாருங்க, இப்ப என்ன எபேசியர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 15 தெளிவா சொல்லுகிறாரு, அன்புடன் சத்தியத்தையும் என்ன பண்ணுங்க? கை கொள்ளுங்க. நீங்க அன்பாய் மன்னிக்கிறது ஒரு காரியம். நீங்க எப்படி ஏசப்பா உங்களை மன்னித்தாரோ, அக்கிரமக்காரர்களாக இருந்து நம்மளை ஏசப்பா எப்படி, பிதா எப்படி நம்மளை மன்னித்தாரோ அதே போல நீங்களும் மன்னிக்கணும் என்று சொல்லிட்டு, அடுத்த காரியம் பாருங்க, அன்புடன் சத்தியத்தை என்ன பண்ணுங்க? கை கொள்ளுங்க. அன்புடன் சத்தியத்தையும் கை கொண்டு நடங்க. 2 யோவானின் புஸ்தகம் 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அல்லேலூயா. இப்போ முதலாவது காரியம் அன்பில் நடக்கணும். என்ன? மன்னிக்கணும். ஏசப்பா எப்படி நம்மளை மன்னித்தாரோ அதே போல் நம்மளும் மன்னிக்கணும். ஏசப்பா ஒருவருக்கு ஒருவர் நேசிக்க சொன்னதான பல கட்டளைகள், பல காரியங்கள், நம்முடைய எதிரிகளை நேசிக்கிற காரியங்களை வாசித்தோம். 2வது காரியம், அன்பில் நடக்கிறதுனா என்ன? அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அதுதான் எபேசியர் 4:15 வாசித்தோம். 4:15 என்ன வாசித்தோம்? சத்தியத்துடன், அதாவது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அப்போ பாருங்க, ஒரே காரியங்கள். அப்போ நம்ம அன்பாய் நடக்கிறோமே ஆனால், நம்ம ஒரு மேலே தேவன் மேலே அன்பாய் இருக்கிறோமே ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? சத்தியத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளை நடந்து கொள்ள வேண்டும். அப்போதான் என்ன, நம்ம அவர் மேலே அன்பாய் இருக்கிறோம் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் மேலே அன்பு, அவருடைய கற்பனைகளை நடக்காதவன் தேவன் மேலே அன்பாய் இராதவன். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான கட்டளைகள், தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான
கற்பனைகளை நம்ம பின்பற்றுவது கிடையாது. அப்படி நம்ம பின்பற்றாமல் போனால் என்ன நடக்கிறது? தேவன் மேல நமக்கு அன்பில்லாமல் போகிறது. நம் தேவனிடத்துல அன்பாய் இருப்போமே ஆனால் அவர் நமக்கு வைத்திருக்கிறதான கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம சரியாய் கை கொள்ளுவோம். அல்லேலூயா. அப்ப நீங்களே நம்மளே என்ன பண்ணணும்? நம்மளை ஆராய்ந்து அறியணும். நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளை சரியாய் பின்பற்றுகிறோமா? நம்ம ஆண்டவருடைய வழிகளில் சரியாய் நடக்கிறோமா? அப்படி நடப்போமே ஆனால் நம்ம பிதா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்போம். அப்படி இல்லை என்றால் நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் உள்ள அன்புல ஒரு விரிசல் ஏற்பட்டுரும். அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் அந்த 5ஆம் அதிகாரத்துல எல்லா காரியத்தையும் சொல்ற. நீங்க தொடர்ந்து நிருபங்களை பார்க்க முடியும். நிறைய நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலே பல இடங்கள்ல இதை குறித்ததான காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் 1 கொரிந்தியர் இதை மட்டும் கூட வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. அல்லேலூயா. எல்லாம் எதை செய்தாலும் எப்படி செய்யுங்க? ஒரு அன்போடு செய்யுங்க. அதுதான் இயேசுவினுடைய வழி, அதுதான் இயேசுவினுடைய அடிச்சுவடுகள், அதுதான் அன்பில் நடக்கிறது. நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு அன்போடு செய்யுங்க. அந்த அன்பை பார்க்கிறதான ஜனங்கள் இயேசுவை பார்ப்பார்கள். அல்லேலூயா. அதுதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட நம்ம வாசிக்க முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறதுனால இன்னும் இதே ரோமர் நம்ம தெளிவாய் வாசிக்க முடியும். நம்ம பாவிகளா இருக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒரு பாவியை பார்க்கும்போது நம்ம வெறுக்கிறோம், அவங்கள மன்னிப்பது கிடையாது, அந்த மன்னிப்பின் சுவாபம் நமக்கு வருவது கிடையாது. ஆனால் தேவ அன்பு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? நம்மில் பரிசுத்த ஆவியானவரால 5:5 வாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்க. எல்லாரும் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. தேவ அன்பு நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாவது காரியம், தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். தேவனை பின்பற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் அவரை பின்பற்ற வேண்டுமே ஆனால் முதலாவது நம்ம எதில் நடக்க வேண்டும்? அன்பிலே நடக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். என்ன பண்ண வேண்டும்? நீங்களும் அன்பிலே என்ன பண்ணுங்க? நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் கடைசி வசனத்துல பாருங்க, 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அழியாத அவருடைய அன்பு, அவருடைய அன்பு எப்பயுமே மாறாத அன்பு, அழியாத அன்பு. அந்த அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாவதாக என்று எபேசியர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் முடிக்கிறார். ஆமென். இரண்டாவது காரியம், எந்த அடிச்சுவடு, எதை நம்ம பின்பற்றணும், எப்படி நம்ம இமிட்டேட் பண்ண போகிறோம், இயேசுவை எப்படி நம்ம பின்பற்ற போகிறோம்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன பண்ணணுமா? வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். வெளிச்சம்தான் உங்களுக்கு இரண்டாவது அடிச்சுவடு. வெளிச்சம்தான் அவங்களுக்கு இரண்டாவது நம்ம பிரதிபலிக்க வேண்டியதான சுபாவம். நம்மளை ஆண்டவரை ஒரு இமிட்டேட் பண்ண வேண்டியதான ஒரு காரியம். இயேசுவை போல நடந்து கொள்வதனால் முதலாவது அன்பில் நடந்து கொள்ளணும். ரெண்டாவது காரியம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இதே எபேசியர் புஸ்தகத்தில் நம்ம வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோர் 13ல இருந்து கூட வாசிக்கலாம். 13ல அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா.
பாருங்க, நம்ம இந்த மாயையான இந்த உலகத்துல, இந்த கரைபட்டதான உலகத்துல ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு, இந்த இருட்டுல, இந்த இருள் சூழ்ந்ததான இந்த உலகத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க நடந்து கொள்ளுங்க. அதற்கு உங்களுக்கு என்ன தேவை? 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. இதுல ஆவியின் கனி அப்படின்னு இருக்கு. ஆங்கில வேதாகமத்துல the fruit of light, the fruit of light, the fruit of the spirit, இந்த இதுல fruit of light ன்னு இருக்கு KJV-ல. பாருங்க, என்னென்ன காரியங்கள் சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் அது விளங்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஏசப்பா சொன்னார், நானே எப்படி இருக்கிறேன், இந்த வெளிச்சமாய் இருக்கிறேன், நானே ஒளியாய். 8ஆம் அதிகாரம். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அவரை பின்பற்றுகிறதான ஒரு மனுஷன், அவரை பின்னாடி போகிறதான ஒரு மனுஷன் எப்பயுமே இருளுக்குள்ளாக நிற்க மாட்டான். ஏன்? ஏன்னா இயேசுவே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஏன்? முன்னாடி அவர் மேல எழுதப்பட்டதான, அவர் பற்றி சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்? ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஏசாயா 9ஆம் தீர்க்கதரிசன, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். Thank you Jesus. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் உதித்தது. ஆமென். வெளிச்சம் பிரகாசித்தது. தொடர்ந்து நமக்கு தேவன் தான் வெளிச்சமாய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அதை நம்ம தெளிவாய் ஆண்டவரே சொல்றார், அந்த பூமிக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று. அதே நிருபங்களை எழுதும் போது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும் வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஏசப்பா ஒளியாய் இருக்கிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவர் ஒளியிலே இருப்பது போல நாமும் ஒளியிலே நடப்போமையானால் நாம் ஒரே ஐக்கியப்பட்டிருப்போம். We have the fellowship with one another. அதான் ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்துல தெளிவாய் சொன்னார். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீங்கள் பூமிக்கு 14ஆம் வசனத்துல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா தன்னை இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்ன சொல்றாரு? சீஷர்களாகிய அவருடைய ஜனமாகிய நம்மளை பார்த்து, நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஏன்? ஏன்னா இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்கும்போது அவன் ஒரே ஐக்கியப்பட்டிருக்கிறான் என்று 1 யோவான்ல நம்ம வாசித்தோம். அப்ப தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவன் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அந்தந்த இடங்கள் எல்லாம் வெளிச்சம் உண்டாகும். அதுதான் ஏசப்பா சொன்னார், நீங்க இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க, என்னோடு நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஐக்கியமா இருப்பதனால நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இதே யோவான் சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 35-36 கூட வாசிப்போம்.
அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். அல்லேலூயா. ஏசப்பாவே என்ன சொல்றாரு? ஒளியின் பிள்ளைகளா என்ன பண்ணுங்க? ஒளியில நடங்க, வெளிச்சத்துல நடங்க, ஒளியில நடங்க. அல்லேலூயா. அதுதான் இங்க எபேசு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன பண்ணுங்க? நடந்து கொள்ளுங்க. வாக் இன் லைட். வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன பண்ணுங்க? வெளிச்சத்துல நடந்து கொள்ளுங்க. இருள்ல நடக்காதீங்க. அந்தகாரங்கள்ல இருள்ல நடக்காதீங்க. அந்தகாரம் இருள்ல நீங்க சூழ்ந்து கொள்ளாதீங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லாத்துக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இருள்ல இருந்து நம்மளை வெளியில எடுத்து வந்த தேவன், இருள்ல இருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தேவன், ஒளியின் இடத்திற்கு அழைப்பித்தவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படி. அல்லேலூயா. வெளிச்சத்தில் நடப்பதுனா என்ன? நமக்கு எப்படி இந்த வெளிச்சம் தள்ளப்பட்டதோ, இந்த மார்வெலஸ் லைட் எப்படி நம்மளை தேவன் இந்த இருளிலிருந்து நம்மளை எப்படி எடுத்தாரோ, இந்த வெளிச்சத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? இருளாய் இருக்கிற இடங்களுக்கு எல்லாத்துக்கும் சென்று இயேசுவை நாம் என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அல்லேலூயா. ஒரு போதுக்கும் கொரிந்தியர்லையும் சொல்றார், கொரிந்தியர்லையும் சொல்லும்போது சொல்றார், இருளுக்கும் வெளிக்கும் சம்பந்தம் ஏது? பாருங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது, பகலின் பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது, நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. அல்லேலூயா. நம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது வெளிச்சத்தின் சுபாவம் நமக்கு உண்டாயிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46 பார்க்கும்போது, 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் கூட நம்ம வாசிக்கும் போது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனும் இருளே நடவாதபடி நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அவர் மேல விசுவாசத்துல ஒருத்தன் இருக்கிறான், அவர் மேல இயேசப்பா மேல முழுமையுமாய் ஒரு மனுஷன் விசுவாசம் வைப்பானே ஆனால் அவனுக்குள்ளாக எந்த அளவும் என்ன இருக்காது? இருள் இருக்காது. அப்படி ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில இருள் இருக்குமே ஆனால் அவன் இன்னும் என்ன பண்ணவில்லை? தேவனை முழுமையுமாக விசுவாசிக்கவில்லை. அவன் தேவனை முழுமையுமாக இன்னும் நம்பவில்லை. அப்ப பூமிக்கு ஆண்டவர் நம்மளை ஒளியாய் வைத்திருக்கிறார். அவர் ஒளியாய் இருந்தால் அவரை விசுவாசிக்கிறது மூலமாக நாமும் ஒளியாய் மாறுகிறோம். அவரை அந்த வெளிச்சத்தின் மூலமாக நம்ம எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போறோமோ அது வெளிச்சமாய் மாறுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 47 பாருங்க, ரொம்ப தெளிவாய் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இங்க கோடிட்டு காட்டி பாருங்க. ஏசாயா 49:6 இந்த வசனம் சொல்லப்படுகிறது. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிற வார்த்தைகள் மீண்டும் இங்கே அதே வார்த்தைகள் இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 47 அங்க பாருங்க. பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு எப்படி பண்ண? ஒளியாய் வைத்தேன். அல்லேலூயா.
லைட் ஃபார் த ஜென்டைல்ஸ். நம்மளை தேவன் புறஜாதிகளுக்கு, தேவனை இன்னும் தேடாதவருக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார்? வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் எங்கெங்கெல்லாம் போகுதோ, இந்த வெளிச்சம் எங்கெங்கெல்லாம் பிரகாசிக்குதோ, இருளில் இருக்கிற ஜனங்களை நீங்க மீட்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உங்களை வெளிச்சத்தின் பாத்திரமாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உங்களை இருளுக்குள்ளாக கொண்டு போகிறார். அல்லேலூயா. கடைசியா பாருங்க, ரோமரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கும் போது, ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். பாருங்க, ஒளியின் ஆயுதங்கள், இந்த ஆர்மர் ஆஃப் லைட், அதை நம்ம என்ன பண்ண வேண்டுமா? நம்ம தரித்து கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறது படி, நம்ம இயேசுவின் பிள்ளைகளா இயேசுவை பின்பற்ற வேண்டுமே ஆனால் முதலாவது செய்ய வேண்டியது என்ன? 2ஆம் வசனத்தில் வாசித்தோம், அன்பிலே நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்று வாசித்தோம். அன்பெல்லாம் நம்ம பின்பற்றணும். ஏசப்பா எப்படி எப்படிலாம் அன்பு காட்டினாரோ, ஏசப்பா எப்படி எப்படிலாம் செய்தாரோ, அன்புன்னு காரியங்களை செய்தாரோ, அதை நம்ம செய்ய வேண்டும். 2வது காரியம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தில் என்ன பண்ண வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவன் வெளியாக இருக்கிறார், ஏசப்பா வெளிச்சமாய் இருந்தால் நம்மளையும் அவரை விசுவாசிப்பதின் மூலமாக நம்மள்ட்ட இருக்கிறதான இருள் மாறி ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்களும் பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீங்க, ஒளியாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை புறஜாதிகளுக்கு தேவன் எப்படி மாற்றுகிறார்? வெளிச்சமாய் மாற்றுகிறார். புறஜாதிகளை சந்திப்பதற்கு நம்மளை தேவன் ஒளியாய் மாற்றுகிறது மட்டுமில்லாமல் ஒளியின் ஆயுதத்தை ஏந்தி சாத்தானை வீழ்த்துவதற்குண்டான காரியங்களுக்கும் தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. 3வது காரியம், கடைசியாக கூட 3வது காரியம், அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 3வது காரியம், எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும்? ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். வாக் இன் விஸ்டம், வாக் இன் லவ், வாக் இன் லைட், வாக் இன் விஸ்டம். அப்போ பாருங்க, ஞானம் உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய பாதைகள் எல்லாம் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அடுத்த வருஷம் தெளிவாய் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். 2 காரியங்களை சொல்றார். எது எப்படி ஞானமாய் நம்ம நடந்து கொள்வது? முதலாவது ஞானமாய் நடந்து கொள்வதுனா காலத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கிறது, காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கிறதுடைய அறிவை தான் அங்கே எபேசியில் 5ஆம் 15 வசனத்தில் அறிவா நீ ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம்? காலத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அவங்க சுற்றி இருக்கிறதான காலத்தை புரிந்து கொண்டு நாட்கள் எவ்வளோ பொல்லாதவைகளாக இருப்பது என்பதை காலத்தை புரிந்து கொண்டு நடங்க. 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய சித்தம் உணர்ந்து கொண்டு, தேவனுடைய சித்தம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நடங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூட வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அல்லேலூயா. அப்ப நம்ம இயேசுவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஏசப்பாவுடைய ஞானம் நமக்கு தேவை. ஏசப்பாவை பின்பற்ற வேண்டும் என ஏசப்பா எப்படி ஞானத்தை வெளிப்படுத்தினாலும் பார்க்கும்போது, எபேசியர் 1:8 பார்க்கும்போது, இந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் என்ன பண்ணினார்? பெருக பண்ணினார். ஆமென். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 9லேருந்து வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே
உன்னதங்களிலே உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஏசப்பாவுடைய ஞானத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். அவருடைய 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசித்த போது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சகல ஞானத்தோடு அப்படின்னு இருக்கு. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, அவருடைய ஞானம் சபையின் மூலமாக தெரிய வரும் பொருட்டாக என்று நம்ம வாசிக்கிறோம். ஏசப்பா அவருடைய நாட்களில் ஞானத்தோடு செயல்பட்டார். அவருடைய சிறு வயதிலிருந்தே நம்ம தெளிவாய் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஞானத்திலும் அறிவிலும் மனுஷ தயவிலும் தெய்வ பயத்திலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ ஞானத்தில் ஆண்டவர் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கும்போது அவர் மனுஷனாய் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஏசப்பா என்ன செய்தார் அப்படின்னா, தன்னுடைய காலத்தை அவர் அறிந்திருந்தார். நாட்கள் பொல்லாதவைகளாக இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திகள் என்று சொல்லும்போது நம்முடைய காலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா தன்னுடைய காலத்தை அறிந்திருந்தார். ஏசப்பா தன்னுடைய வாழ்ந்த நாட்கள் அவருக்கு தெரியும். தன்னுடைய வாழ போல நாட்கள் குறுகினதான நாட்கள் தான், ஒரு சில வருஷங்கள் தான் இந்த பூமியில் நான் வாழப்போகிறேன் என்பதை அறிந்து தன்னுடைய மரணம் எப்போது சம்பவிக்கும், எப்போது தன் ஊழியத்துக்கு வர வேண்டும், எப்போதும் ஜனங்களை சந்திக்க வேண்டும் என்பதை, எப்போது ஜெபிக்க வேண்டும், எப்போது பிதாவினிடத்தில் மன்றாட வேண்டும் என்பதை எல்லாத்தையும் காலத்தை அறிந்தவராய் ஏசப்பா செயல்பட்டார். அல்லேலூயா. அப்போ அவரை பின்பற்ற வேண்டுமேனால், அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டுமேயானால் ஏசப்பாவை போல காலத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், நம்ம கற்று தேர்ந்து காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்க, நாட்கள் பொல்லாதவைகளாக இருப்பதால் காலத்தை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு இப்போ இந்த சுற்றியிருக்கமான சூழ்நிலைகளை நன்றாக அறிந்திருக்கிறேன். நாட்கள் எவ்வளோ கொடூரமான நாட்களாய் போயிருக்கிறது, நாட்கள் எவ்வளோ மோசமான நாட்களாய் நம்மளுக்கு சூழ்ந்து இருக்கிறது. எல்லாம் நமக்கு விரோதமாக, எல்லாம் நமக்கு எதிராக, எல்லாம் கைகூடி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். நாட்கள் பாவங்கள் எவ்வளோ பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த எபேசு புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக காலத்தை பற்றி பேசுகிறார். எப்படிப்பட்ட காலங்களை பற்றி பேசுகிறார்? 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். காலங்கள் நிறைவேறும் போது பாருங்க, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். பாருங்க, காலங்கள் நேரங்கள் தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அக்கிரமங்கள் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலகத்தில் இருந்து பாருங்க, திரும்பி காலங்கள், உங்களுடைய முற்காலங்கள்ல நீங்க எப்படி இருந்தீங்க? திருப்பி 6ஆம் வசனத்துல பாருங்க. 6ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுவரியத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இதுல நிறைய வசனங்கள் இருக்குது. 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 6ஆம் வசனம், 12ஆவது வசனம், 3ஆம் அதிகாரம் 6, 11, 15, 21, 5ஆம் அதிகாரம் 8, 16. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் முற்காலங்கள் இல்லை வருங்காலங்கள், உங்கள் காலங்களை நீங்கள் எப்படி முற்காலங்களை பற்றி அவர் பேசும்போது உங்களுடைய காலங்கள் முற்காலங்கள் எல்லாம் அக்கிரமங்களினாலேயும் அருவருப்புகளாலேயும் முடிந்து விட்டது. வேணா நீங்கள் வாசிக்க வேண்டுமே ஆனால் ஏதாவது ஒரு வசனத்தை கூட 3ஆம் அதிகாரம், தேங்க்யூ ஜீசஸ், 3ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை கூட வாசிங்க. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆமென். தொடர்ந்து அதே அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல படிக்கும் போது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து 15ஆம் வசனம், தொடர்ந்து 21ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அடுத்து 16ஆம் வசனம், இது எல்லாத்துலேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் புஸ்தகத்தில் முற்காலங்கள், வருங்காலங்கள், இல்லாட்டி பிற்காலங்கள் குறித்து, காலங்களை குறித்து தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி கடைசியாக சொல்லும் போது தான் சொல்கிறாரு, இப்போ நாம் வாழ்ந்ததான நாட்கள் எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால என்ன பண்ணுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ரெண்டாவது காரியம், கடைசியாக முதலாவது நம்ம தேவனுடைய ஞானத்தில் நம்ம நடந்து அவரை பின்பற்றி நம்ம ஞானத்தில் நடக்க வேண்டுமே ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். இரண்டாவது 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய சித்தம் அதாவது இன்னதென்று நம்ம என்ன பண்ண வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா அந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தேவனுடைய சித்தம் இன்னதென்று என்பதை நன்றாய் அறிந்திருந்தார். அவர் 12 வயதாக இருக்கும்போதே 2ஆம் அதிகாரம் 40 லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 49ஆவது வசனம், அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். பாருங்க, சிறு வயதில் தேவன் 12 வயதில் இருக்கும் போதே ஆண்டவர் ஏசப்பா சொன்னார், என் பிதாவினுடைய காரியங்களை நான் என்ன பண்ணுகிறேன், என் பிதாவுடைய சித்தத்தை நான் என்ன பண்ணுகிறேன், செய்து கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் கூட வாசிப்போம். அவன், ஐயோ நஸ்ரேனாகிய இயேசுவே எங்களுக்கும் அதாவது யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவன், ஐயோ, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பாருங்க, ஏசப்பா சொன்னார், என்னுடைய அனுதினம் போஜனமே என் பிதாவினுடைய சித்தத்தை செய்வது. அடுத்த அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க, அடுத்த அதிகாரம் 30ஆவது வசனம், 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. ஏசப்பா சொல்றாரு, நான் என்னுடைய சித்தத்தின்படி எதுவுமே செய்யலை, அவருக்கு சகல வல்லமை கொடுக்கப்பட்டும் என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரமே நான் என்ன பண்ணுகிறேன், தேடுகிறேன். அடுத்த அதிகாரம் 38ஆம் வசனம், அதாவது 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை கூட வாசிங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த யோவான் சுவிசேஷம் மூலமாகவே அதிகமாக ஏசப்பா பேசும் போதெல்லாம் நம்ம 10ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம், 10ஆம் அதிகாரத்திலையும் நம்ம வாசித்தோம், அவருடைய ஆடுகளுக்காக மேய்ப்பன் ஜீவனை கொடுக்கிறது. 18ஆம் வசனத்தில் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம தெளிவாக நம்ம வாசிக்கிறோம், இந்த கட்டளையெல்லாம் என் பிதாவின் இடத்துலேருந்து நான் என்ன பண்ணேன், பெற்றுக்கொண்டேன். அப்போ தொடர்ந்து யோவான் சுவிசேஷம் மூலமாக நிறைய வசனங்கள் இருக்குது. ஏசப்பா என்ன சொல்கிறாரு, என் பிதாவின் சித்தத்தை தவிர நான் எதுவுமே செய்வது கிடையாது. அப்போ பிதாவின் சித்தத்தின்படி செய்வது தான் என்னது, ஞானமாய் நடந்து கொள்வது. அல்லேலூயா. நீங்கள் மனுஷிகமாய் நடந்து கொண்டால் அது ஞானமாய் நடப்பது கிடையாது. உங்கள் மனுஷிக ஞானத்தோடு நீங்கள் நடந்து கொண்டால் அது ஞானமாய் நடப்பது கிடையாது. அப்போ பாருங்க, 3 காரியங்கள் வந்துடும். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. அப்படின்னா என்ன பண்ண வேண்டும், பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் ஆஸ் டியர் சில்ட்ரன். தேவனுடைய பிள்ளைகள், ஒரு பிள்ளை என்றால் தன்னுடைய பெற்றோர்களை என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும், இமிட்டேட் பண்ண வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் நாம், இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் என்ன பண்ண வேண்டும்,
முதலாவது ஏசப்பாவை போல 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அன்பிலே நாம் நடக்க வேண்டும். ஏசப்பா அன்பிலே எப்படி நடந்தார்? அக்கிரமங்களை மன்னித்தார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார், ஒருவரையொருவர் மன்னித்தார். நம்மளே என்ன பண்ண சொன்னார்? ஆண்டவர் மன்னிக்க சொன்னார். அல்லேலூயா. அதுதான் அன்பில் நடப்பது. நம்முடைய எதிரிகளை மன்னிக்கணும், நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை மன்னிக்கணும். அன்பிலே நடக்காதவன் என்ன பண்ணுறான்? அவருடைய கட்டளையின் 2வது காரியம் பார்த்தா அவரை கட்டளையின்படி நடப்பது தான் அன்பு. அவர் மேலே அன்பு நம்ம வைக்கல, என்னன்னா அவருடைய கட்டளையின்படி நம்ம நடக்கலை, ஆனால் அவர் மேலே அன்பு வைக்காமல் இருக்கிறோம் நம்ம. அப்போ அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால அந்த அன்பிலே நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். 2வது காரியம், ஒளியில் நடக்கணும். வாக் இன் லைட். தேவனே ஒளியாய் இருக்கிறார், தேவனை பின்பற்றுகிற நாமும் ஒளியாய் இருக்கிறோம் என்று ஏசப்பா சொன்னார். அப்போ அந்த ஒளியின் பிள்ளையாய் என்ன பண்ண வேண்டும்? புறஜாதிகள் மத்தியில் நம்ம போகும்போது எப்படி ஆண்டவர் ஒளியாய் இருந்து நம்மளை சந்தித்தாரோ, எப்படி நம்மளை தொட்டாரோ, அவர் நம்ம விசுவாசிக்கிற ஒருவனுக்குள்ளேயும் இருள் இல்லை என்று தேவன் சொன்னாரோ, நம்ம இந்த இயேசுவாகிய ஒளியை நாம் ஒளியாய் ஜனங்களுக்கு கொண்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க? புறஜாதிகள் சந்திக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அது அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 47 நம்ம தெளிவாய் வாசித்தோம். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் ஒளியின் ஆயுதத்தை ஏந்தி கொண்டு போங்க என்று வாசித்தோம். அப்போ நம்ம ஒளியிலே நடக்கிறவர்களாய் மாற வேண்டும், இயேசுவை ஒளியிலே பின்பற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். 3வது காரியம் என்ன பண்ண வேண்டும்? ஞானமாய் நம்ம நடக்க வேண்டும். ஞானமாய் நடக்கிறதுனா என்ன? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நடக்கிறது. நாட்கள் பொல்லாதவராக இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏசப்பா தன்னுடைய காலத்தை அறிந்திருந்தார், தன்னுடைய நேரத்தை அறிந்திருந்தார், தன்னுடைய வேலை எப்படிப்பட்ட வேலை என்று அறிந்திருந்தார், தன்னுடைய நாட்கள் மரணம் எப்போ சம்பவிக்க போகுது, தன்னுடைய சுற்றி இருக்கிறதான ஏசப்பா வாழ்ந்த நாட்கள் ரோம நாட்கள், இப்போ நம்ம வாழ்கிற நாட்களோடு மிகுந்த கொடூரமான நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களிலும் தன்னுடைய காலத்தை அறிந்த ஒரு மனுஷனாய் ஏசப்பா செயல்பட்டார். அல்லேலூயா. 2வது காரியம், ஞானமாய் நடப்பது என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்வது. தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதன்படி செய்வது. ஏசப்பா எல்லா இடங்களிலும் 12 வயது சிறுவனாக இருக்கும்போதே நான் தகப்பனக்கூடிய காரியங்களை நான் என்ன பண்ணுகிறேன்? செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னார். யோவான் சுவிசேஷம் முழுவதுமாக நான் அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படியே, நான் அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே நான் செய்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது தான் ஞானம். ஆமென். நம்முடைய மனுஷீகமாய் நம்முடைய சுய திட்டங்களை, நம்முடைய சுய காரியங்களை, நம்முடைய சுய காரியங்களை செய்வது நம்ம ஞானமாய் செய்வது அர்த்தம் கிடையாது. தேவனுடைய திட்டத்தை நாம் செய்து, அது ஒரு அற்பமான காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்வோமையானால் அதுவே ஞானமான காரியம். அல்லேலூயா. அப்போ 3வது காரியம், ஞானத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நடந்து கொள்வோம். பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். நம்ம தேவனுடைய அடிச்சுவடுகளை, ஏசப்பாவுடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றுகிறவர்களாய் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோமாக. அல்லேலூயா.